தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் மழை வெள்ள நீர் சூழ்ந்து குளம் போன்று காட்சியளிக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், குழுமி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். அதாவது தூத்துக்குடியில் நேற்று இரவு முதல் இன்று வரை தொடர்ச்சியாக விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருவதால் இந்த மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் அனைத்திலுமே தண்ணீர் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவி உள்ளது. குறிப்பாக அந்த பிஎன்டி காலனி, அந்த அந்தோனியார் கோயில் உட்பட்ட பகுதிகளிலும் இந்த மழை நீராலானது வெள்ளம் போல் சூழ்ந்து உள்ளது. அது மட்டுமின்றி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஓடைகள் முழுமையாக நிறைந்து அந்த ஊருக்குள் தண்ணி வரக்கூடிய ஒரு அபாயம் தான் தற்போது வரைக்கும் நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பாத்தீங்கன்னா அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய ஓடைகள் நிரம்பியதால் அங்க இருக்கக்கூடிய தண்ணிகள் வெளியேறி அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே நுழையக்கூடிய சூழ்நிலை கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உள்ளது. தற்போது அங்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு மேல் வரைக்கும் அந்த தண்ணீர் நிரம்பி உள்ளது. இதனால் ஆட்சியர் அலுவலகம் செல்லக்கூடிய வாகனங்கள் உள்ளே சென்று வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையும் நிலவுகிறது. அது மட்டுமின்றி ஏற்கனவே பணிக்கு சென்றவர்கள், அதாவது ஆட்சியர் அலுவலகத்துக்கு பணிக்கு சென்றவர்களும் உள்ளே இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை தான் தற்போது வரைக்கும் அந்த பகுதியில் நிலவி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் தண்ணியை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் கூட அந்த தண்ணியை வெளியேற்றுவது என்பது பெரும் சவாலாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருந்து மழை நீரை எப்படி அகற்ற வேண்டும் என்ற ஒரு இதையும் திட்டம் தீட்டி அதற்கான தண்ணியை வெளியேற்றுவதற்கான பணிகள் தற்போது அங்குள்ள ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நன்றி விஜயகாந்த், உங்களுடைய கள விவரங்களுக்கு.